ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி திரும்ப கிராணி 3யோட எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எஸ்கேப் ட்ரை பண்ணோம், பட் வந்து முடியல. அதனால் நானே வந்து மேலேருந்து கீழே விழுந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம எஸ்கேப் பண்ணுறோம், பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. ஓகே, இதை எடுத்துடலாம். எங்கே அங்காலும் வரதுக்குள்ளே திறந்துட்டு நம்ம கீழே போயிடலாம். கீழே ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஓகே, போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. நம்ம கீழே போய் பார்த்துடலாம். இது திறந்து வச்சுக்கலாம், சும்மா தானே இருக்குது. ஓகே, குடுன்னு விடணும், இல்லைன்னா அந்த இது வந்து சத்தம் போடும். எனக்கு இரிட்டேட் ஆகும், அந்த சத்தமே பிடிக்காது. ஃப்யூஸ் இருக்குது. ஓகே, இது வழியாக உள்ளே போயிடலாம். வந்துடுமோ? ஐயோ, வந்துட்டாங்க, போச்சு. ஓகே, ரிலாக்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆயிடுவோம். நம்பிக்கை தான் எல்லாம். டக்குன்னு அந்த இந்த இந்த இதுக்கிட்ட தான் என் ஃப்யூஸ் இருக்கும். அந்த கீழே இருக்கிற அந்த அது பேர் என்னது, கோகை மாதிரி என்னமோ இருக்குது, அது கீழே தான் இருக்கும் ஃப்யூஸ். இப்போவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, டக்குன்னு நம்ம மேலே போகணும். கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஏன்னா எப்போ என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேது இல்லையா? ஐயோ, வந்துட்டான், போச்சு, வந்துட்டான். ஐயோ, இதுக்குள்ளே போய் விழுகிறது. கண்டிப்பாக கீழே தான் வருவான். நம்ம இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். பயமாக இருக்குப்பா எனக்கு. ஒருவேளை இங்கே வராமல் கிச்சன் சைடு போய் தேடிட்டு இருந்தா நம்ம போயிருக்கலாமோ? என்னங்க எதுவும் காணோம். போகலாமா வேணாமா வெளியே? ஒருவேளை அவன் அங்கிட்ட எங்கேயும் போயிருப்பானோ? போகுமா? பயங்கரமான மியூசிக்லாம் கேட்குது. போகலாம். அதனால வரவே இல்லை போல பைத்துக்காரன். அவனுக்காக வந்து கீழே ஒளிஞ்சா வரணும்ல நம்மளை தேடி. மேலே ஏறிடலாம். இது வந்து 3rd ஃப்ளோர். இங்கே தான் போய் வைக்கணும் ஃப்யூஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, வந்துட்டான். சரி, ஓகே, பக்கத்தில் வந்தோன்னு இதுக்குள்ளே குதிச்சிடலாம். இப்படி ஐடியா. வந்துட்டான். குதிடா. ஐயோ, திறக்க மாட்டேது. இதுக்குள்ளே போய் திறக்கிறது. கடவுளே, ஏன் அந்த கதவு தர மாட்டேது? இந்த கதவு திறந்துதான் இருந்ததா? ஐயோ, போச்சு, பார்த்துட்டான். இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஏன் ரொம்ப நாள் விளையாடுறதுனால டச் விட்டு போச்சா? நல்லா தான் விளையாடுவேன், இன்னைக்கு என்ன ஆச்சு? ஓகே, கூல், பிகாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நேராக சரன்னு கிச்சன் போயிடலாம். கண்டிப்பாக வெப்பன் கீழேனா ஏதாவது இருக்கும். நேராக கிச்சன் போய் அந்த டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஈஸிலேயே இந்த கிராண்ட்பா இவ்வளோ ஸ்பீடாக வரானே, அப்போது மிச்சதெல்லாம் நான் யோசித்து பார்த்தா எப்படி ரொம்ப கஷ்டம் போலே. இந்த டோரை வேறு திறந்து வச்சுக்கலாம். எஸ்கேப் ஆகுறதுக்கு தேவைப்படும் கைஸ். திறந்தே இருக்கட்டும். இன்னையா ஒன்றத்தையுமே காணோம். ஒன்றுமே இல்லைங்க இங்கே. இன்னும் இல்லை. நம்ம வெளியே போய் வண்டியில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே தானே இங்கே இருக்கும். இன்னும் 2 கல் கிடச்சா எடுத்து வச்சுக்கலாம் கையில். வரல இருந்தாலும் ஓகே, கிடச்சிருச்சு. வெப்பன் கீ கிடச்சிட்டு நமக்கு இன்னொரு ஸ்டோன் வேணும். அப்போ தான். ஓ, பிளாங்க் இங்கே இருக்கா? ஏடே ஒரு ஸ்டோனுக்கு எம்பிட்டு அழிய வேண்டியதாக இருக்குது. இதோ அங்கே ஏதோ மின்னு போய் பார்ப்போம். ஒரு கல்ல கூட காணுமையா? உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நானும் சுற்றி வரேன், ஒரு கல்லையும் காணும். சரி, நம்ம இப்போதைக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணி எதாவது பண்ணுவோம். இங்கே தான் இந்த கிராண்ட்பா தூங்குவான், பைத்தியக்கார. ஓ மை காட், நைஸ் ஷூட். வெளியே போடா ஐயோக்கே ராஸ்கல். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறதா? மேட்ச் ஸ்டிக்கா? நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம டைரெக்டாக புல்லட் வச்சு அந்த காக்காவை போட்டு தள்ளிடலாம். இங்கே நமக்கு தேவைப்படுமா? ரீஃபில் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே இது இருக்கும்ல, எப்படி? ஓகே, ரீஃபில் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போகணும். இங்கே தானே எங்கேயோ இருக்கும். அங்கே இருக்கா? ஓகே ஓகே, இருக்கட்டும். அதை வச்சு நமக்கு என்ன ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேலே போய் காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காக்கா இருக்கானே தெரில. சில கேமில் காக்கா இருக்கவே மாட்டுது, ஏன்னு தெரிய மாட்டுது. ஓகே, மேலே போகலாம். இதோ காக்காவே இல்லை பாரு. சரி, இரிட்டேட் பண்ணுறானுங்க. இங்கே போகுமா? வேணாம். ஐயோ, வேணான்னு நினச்சத்துல ஏண்டா என்ன உள்ள வர்றீங்க? ஒன்றுமே இல்லைங்க. இதோ அங்கே இருக்குது. ஐயோ, உள்ளே விழுந்துருச்சு. ஐயோ, அது மேலே அதுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த பக்கம் என்னமோ இருக்குமே. எங்கேயா காணோம்? இது உள்ளே போகணும் இப்போது. இங்கே பார்த்தாச்சோ? ஓகே, நம்ம இன்னும் இங்கே பார்த்துடலாம். ஏன் சும்மா பயமுறுத்துறதா போடுறாங்க? ஓகே, ஆக்சிலரேட்டர் இருக்குது. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றுமே இருக்காதோ?
இங்கே ஷூட் பண்ணி அந்த கிளாஸை ஷூட் பண்ணி உள்ளே போக முடியுமா? லெட்ஸ் சி. ஓகே, நம்ம வந்து எப்போவும் தனி வழியில் தான் போவோம். என்னது இது? ட்ரெயின் கீ இருக்குது. ஓகே ஓகே, கதவை திறந்தாச்சு. இப்போ மாற்றி எடுத்துக்கலாமா? அந்த ஆள் வந்துடுவானோ, பயமாக இருக்கே. அந்த ஆள் வந்துட்டா ஷூட் பண்ணிவிட்டு அடுத்த இங்கே இருக்கிற க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் வேறு இருக்குது. அந்த ஆள் வருவானா இல்லையா? இந்த தேங்காயில் என்ன காயின் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா? ஓ, வாடா, டக்குன்னு ஷூட் பண்ணோன்னே என்ன பண்ணலாம்? சரி, ஓகே கைஸ், நம்மளே மேலே போய் ஆள் வர வச்சு ஷூட் பண்ணிடலாம். ஆள் என்ன பண்ணுறான்னு தெரில. நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணலாம், ஏன்னா நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இருக்குது. பார்ப்போம். எங்கேயா இருக்க? தூங்கிட்டு இருப்பான்னு பார்த்தா தூங்கவும் இல்லை. நம்ம வுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்க்கலாமா? ஓகே, சத்தம் போட்டாச்சு, வருவான். வந்தால் ஷூட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஷூட் பண்ணணும். இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தொலைய மாட்டான். டயத்தை வேஸ்ட் பண்ணுறான். இரிட்டேட் ஆகுது எனக்கு. சாரி கைஸ், உங்களுக்கு வந்து எடிட் ஆகிருக்கும். நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, புல்லட் இல்லை நம்மக்கிட்ட. இந்த பக்கம் இருக்கோ? நான் தெரியாமல் ஒரு புல்லட்டை வேஸ்ட் வேறு பண்ணிட்டேன். புல்லட் கிடைக்கவே கிடைக்காதீங்க, எங்கே இருக்குன்னே தெரியாது. ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அங்கே மேலே இருக்கிற இதை இங்கே போட்டுட்டு க்ரோபாரை போய் ஃபஸ்ட் எடுக்கிறோம். மேலேருந்து க்ரோபார் எடுத்துகிட்டு வரணும். கீழேருந்து, சாரி, மேலே வந்து கோகோனட் வேறு எடுக்கணும். ஐயோ, கோகோனட் எடுக்கணும், க்ரோபார் எடுக்கணும், எம்பிட்டு வேலை இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு க்ரோபாரை மேலே தூக்கி போய் போட்டு வந்துடலாம். ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஆனால் இந்த கிராண்ட்பா மட்டும் வயசானாலும் அவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறான் அவன். ஓகே, இது மேலே தான் போடணும். அப்போ தான் நம்ம மேலே போகும்போது நமக்கு இதாகும். ஓகே, போட்டாச்சு. இறங்கு 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 இறங்கு. ஐயோ, இறங்கு. டக்குன்னு இப்போ போய் கோகோனட் எடுத்து உடச்சி பார்க்கணும். கோகோனட் எடுத்து உடச்சி பார்க்கணும். ஒரு புல்லட் வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோகோனட் எடுத்தாச்சு. என்ன இருக்குது உள்ள? ஏதோ பார்க்க ஏதோ மாதிரி இருக்குது. பெருசாக தான் இருக்கும், காயின் கிடையாது கண்டிப்பாக. இதுதான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் வே. ஐயோ,
கோகோனட் உடைக்கிறதுக்கு. ஓகே வச்சாச்சு, உடைச்சாச்சு. தோ சேஃப் கீ, வாவ். ஆனால் சேஃப் கீலேயும் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஒன்றுமே வைக்க மாட்றானுங்க, எரிச்சல் ஆகுது எனக்கு. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.